தஞ்சையில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடைகளை திறக்காமல் ஸ்டிக்கரை திரும்ப ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட டாஸ்மாக் கடை ஊழியர்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிட கேட்கலாம். சையத் மௌலானா, வணக்கம். தொடர்ந்து கடையில் இருக்கக்கூடிய உரிமையாளர்களும் சரி, கடை வியாபாரிகளும் சரி, என்ன சொல்றாங்க இந்த விவகாரத்துல? தஞ்சாவூர் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக நேற்று கடைகளில் மதுபான பாட்டில்களில் ஒட்டுவதற்கு பிரத்யேக ஸ்டிக்கர் ஊழியரிடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுபான கடை ஊழியர்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இத்திட்டத்தில் மதுபான கடை பணியாளர்களை ஈடுபடுத்தக்கூடாது, இதற்கு மாற்று வழியை ஏற்படுத்த வேண்டும். திட்டத்தில் மதுபான ஊழியர்களை பயன்படுத்தினால் பணிச்சுமை அதிகரிக்கும், மன அழுத்தத்திற்கு அதிகரிக்கும். எனவே இந்த திட்டத்தை மாற்று வழியாக கொண்டு வர வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை பகுதியில் உள்ள தமிழ்நாடு வாணிபக் கழகத்தில் உள்ள மண்டல அலுவலகத்திலிருந்து மண்டல அலுவலரிடம் இந்த மதுபாட்டிலில் ஒட்டப்படும் ஸ்டிக்கரை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டவர் அங்கு நின்று கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. இதனை தொடர்ச்சியாக இன்றைய தினம் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படவில்லை. இதனால் மது பிரியர்கள் ஒரு ஏமாற்றங்கள் அடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சையத். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.